அருட்பெரும் ஜோதி செல்வ தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சூட்சமமான நாள் வருகிறது. வரும் வியாழக்கிழமை மாலை இதை செய்தால் நிச்சயமாக குருவின் பார்வையால் கோடி செல்வம் உங்களுக்கு தேடி வரும். ஆம், குரு புஷ்ய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வீகமான நன்னாள். அதாவது குருநாளும் வளர்விரையில் இணைந்து வரக்கூடிய பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் லட்சுமி குபேர பூஜையை எளிய முறையில் செய்து சித்தர்களின் சூட்சமமான சக்தியோடு இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானின் மந்திரத்தை சொல்லுவதன் மூலமாக நம் வாழ்வில் வளம் கிடைக்கும், நலம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும். உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமா? அருட்பெரும் ஜோதியின் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை, குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. குரு அருள் ஒன்றே நம் வாழ்க்கையில் சகல அருளையும் சகல பலனையும் தரும். அப்பேற்பட்ட குருமாரான சித்தர்களின் பாரம்பரிய வாழையடி வாழையாய் வந்த பரம்பரைதான் வள்ளல் பெருமானார் உதித்த நாளும் பூசமே. அந்த பூச நட்சத்திரத்தன்று வடலூர் போனோம்னா அவரோட தரிசனத்தை நம்ம காண முடியும். அந்த நாள் குருநாளோட இணைந்து வரக்கூடிய நாளில் குபேர பூஜை செஞ்சோம்னா கோடி செல்வம் நிச்சயமாக தேடி வரும். வரும் வியாழக்கிழமை மாலை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் தலைக்கு குளிங்க, அல்லது நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு கருப்பு கொண்டக்கடலையை பிரசாதமாக தயார் பண்ணி வச்சுட்டு 2 குத்து விளக்கை ஏற்றி குத்து விளக்குக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணி அதற்கு அப்புறம் ஏதோ ஒரு மஞ்சள் நிற இனிப்பையும் வச்சுட்டு குபேர படமோ லட்சுமி படமோ இருந்தால் அதை வச்சதுக்கப்புறம் அரிசி மஞ்சள் கலந்து அச்சதையை தயார் பண்ணி அதில் ஒரு 16 காசையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு முதல்ல 16 முறை ஓம் ஸ்ரீம் குபேராய நம 16 முறை 16 காசை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 5 முறை ஓம் யச்சாய குபேராய வைஷ்ணவனாய தனதான்யாதி வதையே தனதான்ய சமிருத்திமி தேகிமி தாவய தாவய நமக 5 முறை சொல்லிட்டு அதற்கு அப்புறம் குபேர துதி. வளம் யாவும் தந்திடுவாய் வைஷ்ணவனே போற்றி, தனம் தந்து காத்திடுவாய் தனபதியே போற்றி, குறைவிலா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி, சங்கநிதி பதுமநிதி சார்ந்து நிற்பாய் போற்றி, மங்களங்கள் தந்து எம்மை மகிழ்விப்பாய் போற்றி, உறைந்திடுவாய் நீ இங்கே உத்தமனை போற்றி, பொங்கிடும் நலம் யாவும் உன் அருளே போற்றி போற்றி, குபேரா போற்றி போற்றி. இந்த குபேர துதியை 5 முறை படிச்சுட்டு ஓம் ஸ்ரீம் குபேராய நம 108 முறை ஜபம் செஞ்சுட்டு வீடு முழுவதும் சாம்பிராணி போடுங்க. கொஞ்சம் பிரசாதத்தை வடக்கு திசையில் தூவி விட்டுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. இதை செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் குரு அருள் கிடைக்கும், குபேரரின் அருள் கிடைக்கும், அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளும் கிடைக்கும். இதை கிடைப்பதால் திடீர் பணவரவு, திடீர் செல்வ செழிப்பு, நீண்ட நாளாக இருக்கக்கூடிய செல்வம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும். அன்னைக்கு கரிநாளும் கூட, அன்று காலையில் செய்யக்கூடிய கரிநாள் வட்டி தீர்க்கும் பரிகாரத்தை தனியாக பதிவு செய்கிறேன். இதை மறக்காமல் நமது நண்பர்கள் வரும் வியாழக்கிழமை செய்யுங்க, செய்து வாருங்கள். கல்பத்தரில் கொங்கண சித்தரோட ரகசிய பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்களும் அன்று பூஜை செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்கள் வாழ்வில் குருவருளும் திருவருளும் குபேரகடாட்சமும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. வரும் சனி ஞாயிறு சென்னையில் என்ன சந்திக்கலாம். தனிநபர் ஆலோசனைகளுக்கு, உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான கொங்கண சித்தரின் கல்பத்தரு பயிற்சியில் கலந்து கொள்ள மிஸ் பண்ணாமல் கலந்துக்கங்க. வரும் மே 31ஆம் தேதி வைகாசி விசாகத்தோடு இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி அன்று சிறப்பு குரு பயிற்சி யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 12 ராசிக்காரர்களும் குரு பயிற்சிக்கு கண்டிப்பாக சங்கல்பம் பண்ணுங்க. சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு எல்லோ சஃபயர் மோதிரம் வந்திருக்குது. அட்ஜஸ்டபிள் சைஸு 12 ராசிக்காரர்களும் அணிந்து கொள்ளலாம். குருவருள் கிடைக்கும். பூஜை செஞ்சு மந்திர உரு வெற்றி உங்கள் இல்லத்திற்கு அனுப்புவோம். உங்கள் பெயரை பதிவு செய்ய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் இருக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.